அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு வன்கொடுமை நேர்ந்த இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஞானசேகரன் சுதந்திரமாக விடையில் சுற்றி வருவது எப்படி என கேள்வி எழுப்பினார். காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஞானசேகரன் என்பவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்துள்ளன. சில வழக்குகள் தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. இப்படி சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளி எப்படி தங்குதடை இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடமாட முடியும்? இதை எப்படி அனுமதித்தார்கள்? இப்படிப்பட்ட சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் உள்ளே நுழைந்தால் இப்படிப்பட்ட நிலைமை தான் ஏற்படும். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக அமைச்சர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஞானசேகரனை காப்பாற்ற முயற்சிகள் நடக்கின்றது என்றும், இதனால் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காவல்துறை உயரதிகாரி சொல்கிறார், ஹோஸ்டலிலிருந்து 100க்கு கம்ப்ளைண்ட் வந்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஒரு கருத்தை சொல்கிறார். இன்றைய தினம் அந்த துறையுடைய அமைச்சர் சொல்கிறார், ஹோஸ்டலுக்கு கம்ப்ளைண்ட் வரவில்லை, 100% வரவில்லை, நேரடியாக காவல் நிலையத்தில் தான் இந்த மாணவி புகார் கொடுத்தார் என்று முரண்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார். காவல் ஆணையார் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த துறையினுடைய அமைச்சர் நேர்மறையான ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த முரண்பட்ட கருத்து இருக்கின்ற காரணத்தினால்தான் உண்மை நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக பத்திரிகையிலும் வலைதளங்களிலும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. மேலும் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகளுக்கு எதிராக வரும் 30ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும், அதிமுக சார்பில் மீண்டும் ஆளுநரை சந்திக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைக்கு தொடர் பாலியல் கொடுமைக்கு பெண்கள் ஆளாகிற காரணத்தினால சிறுமியிலிருந்து மாணவியிலிருந்து பெண்கள் வரை இந்த ஆட்சியில் பாலியல் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார். அதை கண்டித்து தான் இன்றைய தினம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதாக இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு நீதியாக உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறதாக இருந்தது. இன்றைக்கு முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய இறந்த காரணத்தினால அது தள்ளி வைக்கப்பட்டுகின்றது. வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடவதை கண்டித்து